அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய தொடக்கத்தை இங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டெக் வித் தங்கா எபிசோட் இன்னைக்கு ஆரம்பமாகுது. இதுல இன்னும் நிறைய புது விஷயங்கள்ல வரப்போற வாரங்கள்ல பேச முயற்சி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வரப்போற வாரங்கள்ல நம்ம சேனல்ல இன்னும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் ரிவ்யூஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம புதுசா வர அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Realme P1 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போன் 15,000 கீழே லான்ச் ஆக போகுது. இதோட ஸ்பெசிபிகேஷன் வச்சு பார்க்கும்போது Realme 12 Plus ஓட சேம் ஸ்பெக் மாதிரி தான் தெரியுது. ஆனா இங்க 3 இடம் டோட்டலா மாறப்போகுது. அது என்னன்னா ஸ்டோரேஜ் ஒன்று மாறப்போகுது. கேமரால ஒரு சில ஸ்பெக்ஸ் மாறுற மாதிரி தெரியுது. 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அங்க 67 வாட்டா இருந்துச்சு. பிரைசிங் தான் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன 4GB 128GB 15,000 அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா பார்க்க போறது அதே நாளைக்கு லான்ச் ஆக போற Realme 12 Pro. ஏன்னா திடீர்னு 12 Proன்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? அதே சேம் as Realme 12 Pro தான் இங்க P1 Proன்னு சொல்லி லான்ச் ஆக போகுது. என்ன இங்கேயும் வித்தியாசப்படுறது இந்த கேமரா ஸ்பெக் பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது மட்டும் தான் மாற போறது. மீதி எல்லாமே டிட்டோவா இருக்க போகுது. கலர்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படுது. இதோட பிரைசிங் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க மாதிரி தான் தெரியுது. எக்ஸாக்டா 18,999 இல்லைன்னா 20க்கு இது அவைலபிளா இருக்க போகுது. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பத்தி பெருசான கன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது Moto G64 5G. இது ஏப்ரல் 16ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதுவும் டிட்டோ சேம் வெர்ஷன் ஆஃப் Moto G64. என்னடா அதே ஸ்பெக் கொடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இங்க பிரைசிங் அதே பிரைசிங்ல தான் வரப்போகுது. 15,000 இருந்து 17,000 ரூபாய்க்குள்ள வரப்போகுது. 8GB 128GB வேரியன்ட் பேஸா இருக்க போது. 12,256GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஸ்பெக் எல்லாமே சேம் தான். அதே 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தான் தரப்போறாங்க. இது பார்க்கறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. ப்ராசஸர்ல கொஞ்சம் ஓவர் கிளாக் வெர்ஷன் மாதிரி தெரியுது. இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்கன்றத வரப்போற நாட்களை நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது Vivo T3X. இது under 15,000 செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகனோட 6th Gen 1 பொறுத்து தான் இங்க வரப்போகுது. இங்க முக்கியமான இன்னொரு பெரிய அப்டேட் 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்கிரீனோட பிரைட்னஸ் 1000 nits வரலையுமா வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு ஸ்பெக் கன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. இதோட பிரைசிங் லிங்க்ஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. 4GB 128GB வேரியன்ட் எக்ஸாக்டா 12,999 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்க போகுது. 6GB 128GB வேரியன்ட் 13,999 ரூபாய்க்கும் 8GB 128GB வேரியன்ட் 15,999 ரூபாய்க்கும் அவைலபிளா இருக்க போகுது. இது பியூர்லி ஃபார் கேமிங் தான். உங்களுக்கு கேமரா ஓரியன்டா வேணும்னா நீங்க T3 இல்லனா iqoo Z9 ட்ரை பண்றது நல்லது. இப்போ iqoo பத்தி பேசும்போது இதே T3X தான் iqoo Z9Xன்றது லான்ச் ஆக போகுது. இது ஏப்ரல் எண்ட்ல லான்ச் ஆகும். பிரைசிங்கும் அதே 13,000 இருந்து 16,000 ரூபாய்க்குள்ள வரும். மற்றபடி அடுத்த லான்ச் பார்த்தோம்னா Realme Pad 2. இங்க 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 8,000 mAh பேட்டரிஸோட வைஃபை வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்க போகுது. இதோட பிரைசிங்கை பத்தி எந்த ஒரு இதுமே இல்லை. இதுவுமே நாளைக்கு லான்ச் ஆக போகுது. வரப்போற நாட்கள்ல இன்னும் எக்ஸைட்டிங்கான நிறைய டெக் நியூஸை பத்தி நம்ம பேசலாம். இந்த எபிசோட் இன்னைக்கு இப்போதைக்கு முடியுது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.